Dear teachers, welcome to JS and English Learning. We are with Unit 7 of the revised PGTRB syllabus, and we are with this Aboriginal play written by Jane Allison, titled Stolen, which is about the lost generation or the stolen generation of Aboriginals in Australia. அவங்கள பத்தி கதை தான் இந்த ஒரு கதை. அதுல ஒரு மெயின் 5 கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த 5 கேரக்டர்ஸ் என்ன மாதிரி பிரச்சனை சமாளிச்சாங்க அப்படிங்கிறது கதை. இப்போ we have seen the scene is titled Lion Up Age 12. This is a command or imperative that is given to the people in the adoption center. ஒரு அடாப்ஷன் சென்டர் இருக்கு. இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த அபாரிஜினல் சில்ட்ரன் அவங்களுடைய பேரண்ட்ஸ் கட்டாயமாக துடித்து கொண்டு வந்து ஒரு அடாப்ஷன் சென்டர்ல வச்சிருக்காங்க. இப்போ நம்ம மெயின் கேரக்டர்ஸ் 5 பேர் இருந்தாலும் இது இல்லாம நிறைய பெரிய கூட்டம் இருக்கு, அபாரிஜினல் சில்ட்ரன் கூட்டம் இருக்கு. அப்ப ஒரு பெல் அடிக்குது, அந்த பெல் அடிச்சோன்னா ஒரு வாய்ஸ் வருது. அந்த வாய்ஸ் என்ன சொல்லுது? லைன் அப் ஏஜ் 12. ஏன் லைன் அப் ஏஜ் 12 அப்படின்னா, இங்க நிறைய குழந்தைகள் இருந்தாங்க, நிறைய ஏஜ் குரூப்ல இருந்தாங்க. அப்ப the adoptive parents they demand the child of age 12. அப்ப அந்த அத்தாரிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, பெல் அடிச்சோன்னே 12 வயசு உள்ள குழந்தைங்க எல்லாரும் come and get ready for a parade. And the adoptive parents வர போறாங்க, 12 வயசு குழந்தைகள் இன்ஸ்பெக்ட் பண்ண போறாங்க. அதனால இந்த சீன் வந்து அப்படி கொடுத்துருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாங்க, they are longing to know what it is. அப்ப இதுல யார் யார் இருக்க போறாங்க? ஷர்லி இருக்க போறாங்க, தென் சாண்டி இருக்க போறாங்க, அண்ட் இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா they were very much excited, but some characters are confused. Who is very much confused அப்படின்னா, Anne is very much confused. அவங்க சின்ன குழந்தைகளா இருக்கிறாங்க, இன்னும் அவங்க அடாப்ட் ஆகி போகல, அந்த கதைக்கு வரல. அப்படியே பாஸ்ட் பிரசன்ட் அப்படின்னு மாத்தி மாத்தி எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அடாப்ஷன்ல இன்வால்வ் ஆன குழந்தைங்க they were not balanced in their mind. அப்படி காட்டுறதுக்கு தான். அவங்களால ஒரு அப்படியே ஃபியூச்சர் நோக்கி போக முடியல. பிரசன்ட்ல இருந்து பாஸ்டுக்குள்ளார, பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட்குள்ளார, அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்ப் ஸ்டேட்ல இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. சோ நமக்கு ஆனை பத்தி இங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன் என்ன மாதிரி இருக்காங்க? she is bit confused, she does not know why this act. ஏன் பெல் அடிக்குது, ஏன் வந்து 12 வயசு குழந்தைங்க இப்படி போய் நிக்கணும் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. பட் இந்த சீன்லயும் யாருதான் பலிகடாக போறாங்க? ரூபி. ரூபி தான் மாட்ட போறாங்க. அப்ப ரூபி வந்து என்ன பண்றாங்க, அப்படியே ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கிறாங்க. இப்ப ஏறக்குறைய அவளுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து கொடுக்கப்படுது, ஒரு சிம்பிள். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேரண்ட்ஸ் வர போறாங்க, அவளை வந்து அடாப்ட் பண்ணிட்டு போறாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில இருந்து வேற ஒரு சூழலுக்கு போக போறா. ஆனா சிம்பாலிக்கா இவ ரொம்ப கஷ்டப்பட போறா அப்படிங்கிறத காட்டுறதுக்கு பின்னாடி என்ன பண்றாங்க, ஒரு இமேஜ் காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு மாப்பு, ஒரு பக்கெட். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவளை அடாப்ட் பண்ணிட்டு போறவங்க இவளை வந்து ஒரு ஸ்லேவா வச்சிருக்க போறாங்க, ஒரு மீனியன் சர்வெண்ட் கண்டிஷன்ல வைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு பின்னாடி பேக் டிராப்ல காட்ட போறாங்க. அப்ப சிட்டிங் வந்து ஏற்குறை இந்த அடாப்டிவ் ஹோம் தான். அப்ப என்ன கமாண்ட் கொடுக்கப்படுது, அதுதான் டைட்டில், லைன் அப் ஏஜ் 12. ஒரு மிலிட்டரி கமாண்ட் மாதிரி கொடுக்கப்படுது. உடனே இந்த குழந்தைங்க எல்லாம் என்ன பண்றாங்க, ரோல் கால் அப்படியே வந்து நிக்கிறாங்க, லைன்ல நிக்கிறாங்க. அப்படியே அப்படியே வால் பக்கம் இவங்களை வந்து ஆடியன்ஸ் ஃபேஸ் பண்ணி நிக்கிறாங்க. அப்ப there is going to be a inspection. ஆடு மாடு வந்து சந்தையில நிப்பாட்டி இருக்கிற மாதிரி இந்த குழந்தைங்க நிப்பாட்டி இருக்கிறாங்க. இப்ப இந்த குழந்தைகள் எல்லாம் என்ன பண்ண போறாங்க, ரொம்ப ஆங்ஷியஸா இருக்கிறாங்க, ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்காங்க. லைஃப் வந்து வித்தியாசமா மாற போகுது, இந்த மோசமான சிச்சுவேஷன்ல இருந்து ஒரு நல்ல குடும்பத்துக்கு நம்மள அனுப்ப போறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய ட்ரீம்ஸ் எல்லாம் ஷேட்டர் ஆகுற மாதிரி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பேக் டிராப்ல காட்டுறாங்க. என்ன, ஒரு பக்கெட்டும் ஒரு மாப்பும் காட்ட போறாங்க. இஸ் தி இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? சோ இந்த லைன் அப் அப்படிங்கிறது ஒரு இமேஜரி. லைன் அப் அப்படின்னா ஸ்டாண்ட் இன் அ லைன். இப்போ ஒருத்தர் வந்து ஸ்டாண்ட் இன் அ லைன் அப்படிங்கும் போது they have to accept authority and stand in the line, and they will be picked up like animals. ஒரு சந்தையில மாடுகளை வரிசை நிப்பாட்டி இருப்பாங்க, அப்படியே இன்ஸ்பெக்ட் பண்ணி இந்த மாடு நல்லா இருக்கு, அந்த ஆட்டுக்குட்டி நல்லா இருக்குன்னு பிடிச்சிட்டு போற மாதிரி ஒரு ஆண்டுக்கு இணையாக இந்த மனித பிள்ளைகள் நிற்க வைக்கப்பட்டார்கள். So it symbolizes dehumanization of human beings.
அதே இடத்துல இந்த குழந்தைகள்லாம் நின்றுட்டு என்ன பண்றாங்க, ஒருத்தர் காதுல ஒருத்தர் ஏதோ சொல்லிக்கிறாங்க. என்ன அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம ஒரு டிஸ்டர்ப்டு ஸ்டேட்ல இருக்கிறாங்க. அதே நேரத்துல நமக்கு இன்னொரு இமேஜரி என்ன அப்படின்னா மாப் அண்ட் பக்கெட் டிராப்பிங். That is the symbolism of how the child is going to become unpaid labor in the adopted house. கூட்டிட்டு போனாலும் புள்ள மாதிரி வளர்க்க போறதில்ல, காசு இல்லாத வேலைக்கார குழந்தையாக வைக்க போறாங்க. அப்போ நமக்கு ரூபி ஃபைனலா பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அந்த சந்தோஷமா நம்மள ஒருத்தவங்க இந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு போகும்போது அவன் கையில எது திணிக்கப்படுகிறது, மாப்பும் பக்கெட்டும் திணிக்கப்படுகிறது. இது அவங்களுடைய கஷ்டத்தை குறிக்கிறது. திஸ் இஸ் தட் சீன். இப்ப அடுத்த சீனுக்குள்ள போறோம். ஷால் வி கோ டீச்சர்ஸ்? What is the next scene? It is titled Cleaning Routine 2. Cleaning Routine 2. இப்ப ரூபி வாஸ் அடாப்டட். அவளை கொண்டுட்டு போயிட்டாங்க. அவளோட லைஃப் எப்படி மாறுச்சு அப்படின்னா ரொம்ப மெக்கானிக்கலா மாறுச்சு. அட்லீஸ்ட் அந்த அடாப்ஷன் ஹவுஸ்லயாவது எப்படி இருந்தா, வேலை இருந்தது, கொஞ்சம் தனியா வந்து அவங்க பெட்ரூம்ல உட்காந்து தனியா பாட முடிஞ்சிச்சு, பேச முடிஞ்சுது. ஆனா ரூபியை வந்து அடாப்ட் பண்ணிட்டு போனவங்க என்ன பண்ணாங்க, அவளை தொடர்ந்து வேலை வாங்கினார்கள். ஓகே, அப்ப என்ன பண்றான் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு ரொம்ப களைச்சு போய் என்ன பண்றான், உட்கார்ந்து ரொம்ப டயர்டா இருந்தா அப்படியே என்ன பண்றான், ஷி ஸ்டார்ட் ஸ்பீக்கிங். ஓகே, இவ தனியா இருக்கிற ஒரு சீனாக இருக்கு. அவ என்ன பண்றான், முன்னாடி பாட்டு பாடிட்டாவது கொஞ்சமாவது ரிலாக்ஸ்டா இருந்தா இப்ப பாட்டு பாட முடியாம தொடர்ந்து வேலை செய்யறா. வேலை செய்யும் போதே என்ன பண்றா, புலம்ப ஆரம்பிக்கிறா. And what are you going to be when you are grown up? That is the question that she keeps repeating. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குழந்தைங்க எல்லாம் அப்படியே இந்த அடாப்ஷன் ஹவுஸ்ல இருக்கும்போது இப்ப நம்ம இப்படி இருக்கிறோம், எதிர்காலத்துல நம்ம என்னவாக மாறுவோம் அப்படிங்கும்போது ஒவ்வொருத்தர் நான் டாக்டரா மாற போறேன், நான் இன்ஜினியரா மாற போறேன், நான் லாயரா மாற போறேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா ஃபைனலா அவங்களுடைய ட்ரீம் எதுவுமே ஆக்சுவலைஸ் ஆகாம they lived only like a slaves or a serfs. இதுதான் கண்டிஷன். Is the information clear, teachers? இப்போ நம்ம சீன்குள்ளர நம்ம பாத்தீங்கன்னா அந்த சில்ட்ரனுக்கு குரூப் அன்னேம்டு சில்ட்ரன். இப்போ இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பேக் ஸ்டேஜ்ல மைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு கொஸ்டின், வாட் வில் யூ பிகம் when you grow up அப்படிங்கும்போது ஒருத்தர் சொல்லுவாரு ஐ வில் பிகம் அ டாக்டர் அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி, ஒருத்தர் லாயர் அப்படின்னு அப்படி ஆர்கியூ பண்ற மாதிரி, ஒருத்தர் வந்து அத்லெட்னு ஒருத்தர் ஸ்டேஜ்ல ஓடிட்டு இருப்பார். இது எல்லாமே மைமிங்கா பின்னாடி ஓடும். நமக்கு அது எல்லாமே ட்ரமாட்டிக் ஐரடி தெரியும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க அவங்க கனவு காண்றது எதுவுமே நினைவில் நடக்க போறது இல்ல. அண்ட் தென் இவங்க எல்லாருமே ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அத்தாரிட்டியோட வாய்ஸ் பேக்ரவுண்ட்ல வரும். என்ன அப்படின்னா, நோ யூ ஆர் நாட் கோயிங் டு பிகம் ஆல் தீஸ் திங்ஸ். அப்ப what are these aboriginal children going to do in future? They are going to be servants. They are being trained for servitude of the near future. அதுக்கான ட்ரைனிங் தான் இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு பெரிய பெரிய கனவு இருக்கு. ஓகே, தென் இந்த குழந்தைங்க கொஞ்சம் பிரேக் டைம் வரும்போது they start singing and dancing which happens to be a parody. என்ன சாங் அவங்க பாடினாங்கன்னு கேட்டாங்கன்னா we are happy little Vegemite. அவங்க அந்த குழந்தைங்க என்ன சொல்றாங்க, நாங்களாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கக்கூடிய குட்டி குழந்தைங்க, ஆனா உண்மையாலுமே they are not happy. Look at the line, ஒரு லைன் அதுல இருக்கு. It tells like it puts a rose in every cheek. The word that is given to us puts a rose in every cheek. அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அர்த்தம். உண்மையாலுமே இந்த குழந்தைங்க சந்தோஷமா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தோஷமா இல்ல. ஓகே, அப்போ இந்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த கோரஸ் இன்வைட்ஸ் ரூபி டு ஜாயின், பட் ரூபி இஸ் நாட் தேர் டு ஜாயின். ஏன், அவன் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். Is the information clear, teachers? சோ நமக்கு மெயின் தீமா என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா the loss of childhood dreams. குழந்தைங்க வந்து பெரிய கனவுகளோடு இருப்பாங்க, அந்த கனவுகள் தொலைக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த இன்ஸ்டிடியூஷன்
ஆனா இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் இந்த குழந்தைகளை தனியா கொண்டு போய் என்ன பண்ணுது, அவங்களுடைய மைண்ட பிரெயின் வாஷ் பண்ணுது. இட் பிரெயின் வாஷஸ் தேம் அண்ட் மேக்ஸ் தேம் அக்செப்ட் சர்விட்யூட். நீ இதுக்குதான் லைக்கு, உனக்கு இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவர்மெண்ட் சில நேரங்கள்ல நம்மள பிரெயின் வாஷ் பண்ண முயற்சி பண்ணும். அந்த மாதிரி ஒரு இன்டாக்ட்ரினேஷன் இஸ் ஹைலைட்டட் இன் தி சீன். அதே நேரத்துல ஒரு ப்ராமிஸ் இஸ் கிவன் பை இன்ஸ்டிடியூஷன் வெல்ஃபேர். உங்களுடைய நல்லதுக்கு தான் உங்களை தனியா கொண்டு வந்திருக்கிறோம், உங்களை ஒரு அடாப்டிவ் பேரண்ட்ஸ் அனுப்ப போறோம். ஆனா உண்மையாலுமே அவங்களுடைய அஜெண்டா வேற. இது எல்லாமே பயங்கரமா இதுல நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. The figure of speech that is used here is irony and dark humor. Are you there, teachers? புரியுதா? Shall we go to the next scene? This scene is titled Shirley Nets for Her Family. நம்ம ஷர்லி யாருன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா? One of the five major characters. One particular character who represents the cycle of separation. Aboriginal கம்யூனிட்டி வந்து எப்படி வந்து குழந்தைகளை இழந்து தவிர்த்தது அப்படிங்கிறத சிம்பாலிக்கா காட்டுறதுக்கு ஒரு கேரக்டர் வச்சிருந்தாங்க. அந்த கேரக்டர் வந்து ஷர்லி. இப்ப ஷர்லி வந்து திருமணம் ஆகி அவளுக்கு குழந்தைகள் இருந்தன. அந்த குழந்தைகள்ல வந்து ஒரே ஒரு குழந்தை மட்டும் தான் அவரிடம் இருந்துச்சு, மீதி எல்லா குழந்தைகளும் அவரிடம் இருந்து பறிக்கப்பட்டது. அந்த ஒரு குழந்தையுடைய குழந்தைக்கு குழந்தைகள் பிறந்தன. அது ஒரு சீனா நமக்கு கொடுத்தாங்க. இப்ப அந்த பேர குழந்தைகளும் இவளிடமிருந்து பறிக்கப்பட்டன. அதுதான் நமக்கு சிச்சுவேஷன். அப்ப இவன் எவ்வளவு ஒரு ட்ரபிள்டு ஸ்டேட்ல இருந்திருப்பா. மென்டல் ப்ரெஷர் அவளுக்கு இருந்தும், சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் வந்து ஷர்லிக்கு இருக்கும். ஆனா ஷர்லி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தா, ரொம்ப ஓல்டா இருக்கிறா. இப்ப அவ என்ன பண்றா, she has been busy knitting clothes for her children and unknown grandchildren. She longs to get connected with them, but she is not able to connect. ஓகே, இப்ப நமக்கு ஆஃப் ஸ்டேஜா ஒரு கேரக்டர் வர போறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஷாப் கீப்பர் வந்து கொஸ்டின் கேட்க போறான். யாருக்காக இதை நீ செஞ்சுக்கிட்டு இருக்க, எதுக்கு இதை செய்யற அப்படிங்கும்போது அப்பதான் அவருக்கு ஒரு ரியலைசேஷன் வருது. ஓஹோ, நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட இல்ல, ஒரே ஒரு பிள்ளை தான் இருந்து, அந்த பிள்ளையோட பிள்ளை கூட நம்ம கிட்ட இல்ல அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் வரப்போகுது. அதே நேரத்துல ரொம்ப ட்ரபிள்டா இருக்கும்போது somebody is going to console Shirley. Which character is going to console Shirley? It's actually the fourth wall. The fourth wall is the audience. Audience, they are going to be sympathize with, empathize with. அவளுடைய பெயினை அவங்களே உணர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஆடியன்ஸும் இந்த பிளேக்குள்ள முக்கியமான கேரக்டரா வர போறான். இதுல மெயினான சிம்பிள் என்ன அப்படின்னா, knitting. சின்ன சைஸ் ட்ரெஸ், பெரிய ட்ரெஸ் வந்து அவங்க நிட் பண்ணிக்கிட்டே இருப்பா. எதுக்காக நிட் பண்றா அப்படின்னா, தன்னுடைய குழந்தைகளுக்காக. இஸ் இன்ஃபர்மேஷன் கிளியர் டீச்சர்ஸ்? இதே நேரத்தில் நமக்கு இன்னொரு இமேஜின் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, the clicking needle வச்சு அவங்க வந்து அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கா. That shows that she is constantly thinking about the last generation. அதே நேரத்துல அப்படியே அந்த டைம் பாசிங் எப்படி கட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, fading light. That shows that the hope is flickering. Is the idea clear? Shall we proceed or stop பண்ண நாளைக்கு வருவோமா? I think we can stop here. If you have any questions, you are most welcome to ask. கேளுங்க பார்க்கலாம், ஏதாவது questions இருக்கா?